श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति प्रभावपद्धति श्लोकम् 79 रामपादसहधर्मचारिणीं पादुके निखिलपादकश्चिदं त्वामशेषजगदामधीश्वरीं भावयामि भरदादिदेवतां பதபதார்த்தம். ஹே பாதுகே, வாராய் பாதுகையே, பரதருக்கு அதிதேவதாம் ஆராதிக்கத் தகுந்த வஸ்துவாயிருக்கின்ற துவாம் உன்னை ராம ஸ்ரீராமனுடைய பாத திருவடியோடு சகதர்மச்சாரிணீம் கூட இருந்து தர்மானுஷ்டானம் பண்ணுபவளும் நிகில பாத கஷ்டிதம் கூட எல்லா பாபங்களையும் போக்கடிப்பவளுமான அசேஷ ஜகதாம் எல்லா உலகங்களுக்கும் அதீஸ்வரீம் எஜமானியாகவும் பாவயாமி நினைக்கிறேன் அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது முன்னாடியே ஒரு ஸ்லோகத்தில் மகாலட்சுமிக்கு சமம் அப்படின்னு முன்னாடியே ஒரு ஸ்லோகம் பார்த்தோம். அதே மாதிரி இந்த ஸ்லோகத்தில் 4 காரணம் எடுக்கிறார். பிராட்டியும் பெரிய பிராட்டியும் பாதுகையும் துல்லியம் சமம் அப்படின்னு 4 காரணங்களால் சுவாமி இந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறார். அடியேன் முதல் காரணம் ராமனுடைய சகதர்மச்சாரிணி, ராமனுடைய பத்னியாக சீதா இருக்கா. இயம் சீதா மமசுதா சகதர்மச்சரீதவ அப்படின்னு இவர் ஜனகர் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது, இவள் என் பெண்ணான சீதையை உனக்கு கல்யாணம் பண்ணித்தரேன், உன்னுடைய தர்மானுஷ்டானங்களை கடைபிடிக்கிறதுக்கு இவ உனக்கு உதவியாக இருப்பா அப்படின்னு சொல்லி தான் அந்த கன்னிகாதானத்தும் போது சொல்லி கொடுக்குறார் அவர். ஆக சகதர்மச்சாரிணி அப்படின்னும்போது ராமனுடைய பத்னி சீதை, ராம பாதத்தினுடைய பத்னி யாருன்னா பாதுகை. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அந்த பாதுகை தான் அந்த திருவடிக்கு எஜமானின்னு பார்த்துருக்கோம். ஆக ராமனுடைய பத்னி சீதை, ராமன் பாதத்தினுடைய பத்தினி யாருன்னா பாதுகை அப்படிங்கிறார். இது முதல் காரணம். சீதைக்கு துல்லியமானவள், சீதைன்றவ பெரிய விராட்டி, ஆக சீதைக்கு துல்லியமானவள் அப்படின்னு. 2வது காரணம் என்ன அப்படின்னா நிகில பாத கஷ்டிதம் அப்படிங்கிறார். எல்லா பாபங்களையும் போக்கடிப்பவள். எல்லா பாபங்களையும் யார் ஒத்தி போக்கடிக்கிறாளோ அவளுக்கு தான் ஸ்ரீன்னு சப்தம் கொடுப்பார். ஸ்ரீன்ற சப்தத்துக்கு 6 குணங்கள் உண்டு. அந்த 6ம் சேர்ந்தது தான் அந்த ஸ்ரீன்ற ஒரு சப்தம். அந்த ஸ்ரீக்கு ஸ்ரீயதே அப்படின்னா அடையப்படுகிறாள். இது மகாலட்சுமிக்கும் பொருந்தும், பாதுகைக்கும் பொருந்தும். நீங்கள் அந்த சாமியத்தை பார்த்துட்டே எல்லாம் புரியும். அடையப்படுகிறாள், நம்மளால் சேவிக்கப்படுறவோ. ஸ்ரீயதே அப்படின்னா நம்மளை காப்பாற்றுறதுக்காக நம்மளால் அடையப்படுபவள் அவள். ஸ்ரயத்தே அடைகின்றாள், அவள் பெருமாளை போய் அடைகின்றாள். எதுக்காக? நம்மளோட அந்த பாபங்களெல்லாம் புருஷகாரம்ன்ற பேரில் சமன்படுத்துறதுக்காக நம்ம போய் அவளை சேவிக்கிறோம், நம்ம பாதுகையும் சேவிக்கிறோம், நம்ம தாயாரையும் சேவிக்கிறோம். நமக்காக அவள் போய் பெருமாள் கிட்ட போய் நமக்காக ரெக்கமெண்ட் பண்ண போகிறா. ஸ்ருணோதி கேட்கிறாள், நம்மளோட குறை என்னன்னு கேட்குறாள். அதை பாதுகையும் கேட்குறா, பிராட்டியும் கேட்குறா. ஸ்ராவயத்தி பெருமாளை கேட்க வைக்கிறா. இந்த குழந்தைகளுக்கு இந்த குறையெல்லாம் இருக்கே அப்படின்னு பெருமாளையும் கேட்க வைக்கிறா. சுனாதி நம்மளோட கர்ம வினைகள் அத்தனையும் நீக்கிறா. பெரிய பிராட்டியும் நீக்கிறா. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ரசவாத வித்தை மூலமாக நம்மளுடைய கர்மாக்களை பாதுகையானவள் நீக்கிறா. ஸ்ரீநாதி நம்மளுக்கு ஒரு பக்குவ நிலையை கொடுக்குறா. இனிமேல் தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கு, நம்ம கர்மாக்களை ஒழுங்காக பண்ணுறதுக்கு, கைங்கரியத்தை ஒழுங்காக பண்ணுறதுக்கெல்லாம் நம்மளை பரிபக்குவ நிலையில் கொண்டு போகிறாள். ஆக யார் ஒருத்தி இந்த 6 சப்தத்துக்கும் உரியவளாக இருக்காளோ, அதாவது ஸ்ரீயதே, ஸ்ரயதே, ஸ்ருணோதி, ஸ்ராவயதி, ஸ்ருணாதி, ஸ்ரீநாதி, இந்த 6 சப்தத்துக்கும் யார் ஒருத்தி பொருத்தமானவளோ அவளுக்கு ஸ்ரீன்னு பேர். ஆக இந்த 6ம் பிராட்டிக்கும் இருக்குது, பாதுகைக்கும் இருக்குங்கிறதுனால 2வது சாமியம். ராமனோட பத்னி சீதை, ராம பாதுகையோட பத்னி பாதுகை. 2வது சாமியம் இந்த 6 குணங்களும் 2 பேருக்கும் இருக்குது. இதனால தான் மும்மணி கோவையில் சுவாமி எடுக்கும்போது சொல்லுவார், முதல் பாசுரத்துலேயே அந்த பாசுரம் ஆரம்பிக்கிறது என்னவோ தெய்வநாயகா அப்படின்னும்,
ஆனால் பாசுரம் முழுக்க யாருக்கு சேர்ந்ததுன்னா பிராட்டிக்கு சேர்ந்தது. அருள் தரும் அடியவர்பால் மெய்ய வைத்து தெருள் தர நின்ற தெய்வநாயகா அப்படின்னு தெய்வநாயகனை தான் பார்த்து இந்த ஸ்லோகம் ஆரம்பிப்ப பாசுரத்தை. நின் அருள் என்னும் சீர் ஓர் அறிவையானதென இருள் செக எமக்கோர் என்னொளி விளக்காய் மணிவர என்ன நின் திருவுருவில் அணியமராக மலங்களால் இலங்கி அது வரைக்கும் சொல்லிட்டு இந்த 6 சப்தத்துக்குமான ஒரு கம்ப்ளீட் வெர்ஷனாக அது பேலன்ஸ் அந்த மீதி 6 லைனை கொடுப்பார். நின்படிக்கெல்லாம் தன்படி ஏற்க அன்புடன் நின்னோடு அவதரித்தருளி வேண்டுரை கேட்டு மீண்டவை கேட்பித்து ஈண்டிய வினைகள் மாண்டிட முயன்று தன் அடி சேர்ந்த தமர் உனை அணுக நின்னுடன் சேர்ந்து நிற்கும் நின் திருவே அப்படின்னு இந்த மொத்த அந்த ஸ்ரீ சப்தத்தோட சாராம்சமாக அந்த ஸ்லோகத்தை பாசுரத்தை நமக்கு கொடுத்துருப்பார். ஆக இந்த 6 குணங்கள் யாருக்கு இருக்கோ அவள்தான் மகாலட்சுமி, அவள்தான் பெரிய பிராட்டி. அந்த 6 குணங்களும் பாதுகைக்கும் இருக்கிறதுனால அவள் பெரிய பிராட்டிக்கு துல்லியம் அப்படிங்கிறார். 3வது கம்பேரிசன் என்ன, 3வது எப்படி அதை நிர்தாரணம் பண்ணுறார் அப்படின்னா, பரதருக்கு அதிதேவதாம் ஆராதிக்கத்தகுந்த வஸ்து. ஆக பரதன் பாதுகை ஆராதிச்சார், நமக்கு அது நன்னாவே தெரியும். பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை நம்ம 2வது ஸ்லோகத்திலே அதை பார்த்தாச்சு. இந்த ராமாயணத்தில் ஒரு ஸ்லோகம் ஒன்று உண்டு, திரயாணாம் பரதாதீனாம் பிராத்ருநாம் தேவதாச்சயா அப்படின்னு. திரயாணாம் 3 பேர், பரதாதீனாம் பரதன் முதலான 3 சகோதரர்கள், பிராத்ருநாம் 3 சகோதரர்களுக்கும் தேவதாச்சயா சீதையானவள் தெய்வம் போன்றவள் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் ஒன்று உண்டு இதில் ராமாயணத்தில், வால்மீகி ராமாயணத்தில். ஆக பரதனால் ஆராதிக்க தகுந்தவளாக இருந்தது யார் அப்படின்னா சீதையும் ஆராதிக்க தகுந்தவள் தான். அந்த சீதை இந்த காட்டில் இந்த இடத்துல தான் படுத்துண்டான்னு குஹன் காமிக்கும்போது கதறி அழுவர் பரதன். என்னுடைய அம்மாவுக்கு சமமான என்னோட சீத்தை இந்த வனத்தில் படுத்துண்டாளா, இந்த காட்டில் இந்த இடத்துல படுத்துண்டாளா அப்படின்னு கதறி அழுவர். ஆக பரதனுக்கு ஆராதிக்க தகுந்தவள் யார் அப்படின்னா பாதுகையும் ஆராதிக்க தகுந்தவள் தான், சீத்தையும் ஆராதிக்க தகுந்தவள் தான். பரதன் நாடாளணும் அப்படின்னு தான் சீத்தை கிளம்பி போனா, பரதன் நாடாளணும் அப்படின்னு தான் பாதுகை கிளம்பி வந்தா. ஆக பரதனுக்காக தான் 2 பேருமே அவளோட அந்த அந்த வேலையை ஏற்றுண்டா. ஆக பரதனால் ஆராதிக்க தகுந்தவள் யார் அப்படின்னா பெரிய பிராட்டியும் அம்சமான சீதையும் சரி பாதுகையும் சரி 2 பேரும் துல்லியம் அப்படின்ற. 4வது ஒரு விஷயம் சொல்கிறோம், அசேஷ ஜெகதாம் எல்லா உலகங்களுக்கும் எஜமானி அப்படிங்கிற. எல்லா உலகங்களுக்கும் எஜமானி யார் அப்படின்னா அது பாதுகைக்கும் பொருந்தும்ன்றதை நம்ம நிறைய ஸ்லோகங்களில் பார்த்துருக்கோம். எஜமானியாக நீ இருக்கிறாய், ராணியாக இருக்கிறாய், ரங்கநாதனை கிரீடமாக வச்சுட்டுருக்கிற ராணி நீ அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்க. அதனால் எல்லா உலகங்களுக்கும் எஜமானி யார், மகாலட்சுமி. அதில் நமக்கு ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அந்த போஸ்ட், அந்த பதவி, அந்த அந்த ஏற்றமானது பாதுகைக்கும் உண்டு அப்படின்னு நிர்தாரணம் பண்ணதுனால இங்கே பாதுகை வேற இல்லை, பிராட்டி வேற இல்லை அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சுவாமி தலை கட்டுகிறார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.